ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஷேக் மெட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹெர்பலைஃப் ஷேக் மெட் குடித்தா நல்லதா, மில்கில் குடித்தா நல்லதா, வாட்டரில் குடித்தா நல்லதா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெர்பலைஃப் ஃபுட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி மில்கில் வாட்டரில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹெர்பலைஃப் ஷேக் மெட்டை எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். மில்கில் கெமிக்கல் ஃபேக்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகலை. ஹெர்பலைஃப் கம்பெனியில் டிசிஷன் எடுத்தாங்க, இந்த மில்கில் கெமிக்கல் ஃபேக்ட் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ஹெர்பலைஃப் ஷேக் மெட்டை ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. இது பால் பவுடர் மில்க்குக்கு பதில் மிக்ஸ் பண்ணலாம். ஷேக் மெட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரிச் இன் ப்ரோட்டீன் இருக்குது, சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி இருக்குது, சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குது. ஷேக் மெட் எடுக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். மில்க்லேயே எடுக்கல, ஷேக் மெட்லேயே எடுக்கல, தண்ணியில் எடுத்துக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. தாராளமாக தண்ணியில் எடுத்துக்கலாம். தண்ணியில் எடுக்கும்போது 0 கேலரி தான். தண்ணியில் எடுக்கும்போது சீக்கிரமாக பசி எடுத்துக்கும், எதனாச்சும் சாப்பிடணும்னு தோணும், நீங்கள் சாப்பிட்ருவீங்க. வெயிட் லாஸ்க்கு ஸ்ட்ரகிள் கம்பல்சரி வரும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஷேக் மெட் எடுக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணனாலும் கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன்.